பார்வை தெரியாதவங்க இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி கொண்டு போய் விடுவோம்ல நம்மளே. கண்ணு தெரியலையா? அதுதாம்மா கிராஸ் பண்ணி விடுமா ரோட்டை. வண்டி வர்றதுக்குள்ள விடுவாங்க அந்த பக்கம் தான் விடு. ஹாய் ஜிஜிலிபா பியூட்டிஃபுல் லேடி, ஒண்டர்ஃபுல் லேடி. ஒன்னே முக்கா புல், 2 புல். என்ன குறிச்சாமி இருக்க கூடிக்கிட்டே போகுது. 2 முக்கால் 3 என்ன இருக்க கூடிக்கிட்டே போகுது. கூடத்தானே வேணாம், கூடத்தான் குறைக்கப்படாது. சூப்பர் பிகர். இப்படி ஒரு பிகரை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கோம்டா. சண்டாளைங்கடா. வாவ் வாவ் வாவ். இருக்காங்களா உங்க பர்சனாலிட்டிக்கு உங்க டேஸ்ட்டுக்கு ஓகேயா? சூப்பர். இப்படி கொண்டு கொடுத்துருக்கானே என் பிள்ளை ரமேஷ். அவனை நான் வாழ்த்துறேன், பாராட்டு. உங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவன் துணியை போத்திட்டு படுத்திருக்கான். காசையும் கொடுத்து இப்படி பிகரையும் கொடுத்துருக்கான். என்ன சொல்றேன் அடிப்பாரு போல. மேல டச் பண்ணனும் வச்சுக்க அம்படுதான். எனக்கு பேக்ரவுண்ட் பெருசு தெரிஞ்சுக்க. உன் பேக்ரவுண்ட் பார்த்து தான நான் அதுல ஆப் ஆயிட்டேன். புரியலையே என்ன சொல்றீங்கன்னு. உன் பேக்ரவுண்ட் இல்ல, உன் பேக்ரவுண்ட்னா இது இல்ல, என் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. என் பின்னாடி எவ்வளவு பேர் உட்கார்ந்திருக்காங்க பாத்தியா? உன் பேக் நல்லா இருக்கு, ஃப்ரண்ட் நல்லா இருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, ஒழுக்கமா பேசுங்க. ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. ஏய் நான் லவ் பண்றேங்கற, நான் உன்னை வெறுக்கறேங்கறேன். நீ வெறுக்கவே முடியாது. நான் உன்னை வெறுக்கறேன். எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லித்தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு ரமேஷ் சொல்லிட்டான். என்னன்னு? இன்னைக்கு ராத்திரி 10 மணிலேருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் ஜெயப்பிரியா உன் பொண்டாட்டி. எனக்கும் தான் சொன்னாரு. நீ என்ன வேணாலும் செய்யலாம். விடியற வரைக்கும் அவர் பப்புன்னு நீங்க டான்ஸ்னு சொன்னாரு. அதான் விடியற வரைக்கும் நீங்க செய்யலாம்னா செஞ்சிருவீங்களா? நான் செய்யலாம். நீ ஆம்பளை வந்திருக்கே, ஏன் அவரை மட்டும் கூப்பிட்டு சொன்னாரு? ஏன் சொன்னாரு? கேட்டாங்களா? அவர்னால முடியாதுங்கறதுனால அவர்ட்ட ஒப்படைச்சு. அப்ப புள்ள பூச்சியை நம்பி நம்ம எங்க வேணாலும் போலாம்னு சொல்றீங்களா டாடி? இது ஒரு வகையில எனக்கு நல்ல பேர் தான். எது வகையில? அப்படி இருந்தா யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. மிஸ்டர் ஹரிகரன், என்ன ஒழுக்கமா பேசுங்க. ஒழுக்கத்தை பத்தி ஏங்கட சொல்றியா? அதானே ஒழுக்கம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் சொல்லி வள்ளுவ பெருந்தகையிலாக சொல்லியிருக்கான். வள்ளுவரா? வள்ளுவரா? வாசுகியா? ஏய், வள்ளுவர் பொண்டாட்டி வாசி. ஓ, ஏன் பொண்டாட்டி சொல்லக்கூடாதா? புருஷன் சொன்னா பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்களா? ஏய், என்கிட்ட சொல்லாத. என்கிட்ட நீ ஓட்டாத. ஹலோ, ஆர் கோவிந்தராஜ், ராமநாதபுரம் மாவட்டம் கர்முலி அவர்கள் சார்பாக எனக்காக ரூபாய் 200 பரிசா வழங்கியுள்ளார்கள். நம்ம பாகர்குடி பேக்கரியில இருக்காரு. அவர் ஊருக்கே நம்ம நாள் நாடகத்துக்கு நிறைய போயிருக்கோம். அண்ணன் சார்பாக எனக்காக ரூபாய் 200 பரிசா வழங்கியுள்ளார்கள். அண்ணன் அவர்களுக்கு, நாகராஜன் அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். தொர்ராஜுக்கு தான் கொடுக்கணுமா? ஏன் அரியணை கொடுக்கக்கூடாதா? எனக்கு கொடுத்தா உங்களுக்கு கொடுத்த மாதிரி தான். அப்போ என்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே? வாங்கிக்கங்க. இருந்தாங்க எல்லாம் பேக்ல தானே இருக்க போகுது, எடுத்துக்கோ, பேசாம இருங்க. ஏய் ஜெயப்பிரியா, ஏய் ஹரிகரன், பிரச்சனை வேண்டான்னு பாக்குறேன். நீ வேணா பிரச்சனை பண்ணி தான் பாரு. டென்ஷன் ஆகுனா பொறுமையா போறேன். ஏய் பண்ணி பாரு. என்ன பண்ணுவ? ஏய் என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? மரத்ரியானே. ஏய் ஏய் ஆம்பளையா சொல்லி வைங்கப்பா. நெஞ்சில கைய வச்சு தள்ளுற. ஒரு பொம்பளை பிள்ளை நெஞ்சில கைய வச்சு தள்ளுது வேடிக்கை பார்த்துக்கிட்டு. நீங்க ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? பதிலுக்கு கைய வச்சு தள்ளணுமா இல்லையாங்க? நீங்க ஆம்பளை தானே. இது வர்றேன். நானும் அவளை நெஞ்சில கைய வச்சு தள்ள, நீ ஓசில புழு புள்ளையும் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன். அவர் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு வராமா? நானும் தள்ளிடுவேன். தள்ளுன்னு சொல்றேன், தள்ளு. தள்ளிடுவேன். தள்ளதானே நானும் சொல்றேன், தள்ள சொல்லுங்க. எனக்கும் ஆசை இருக்குது, ஆனா குடும்பம் தடுக்குது. விளக்க மாத்தடி வாங்க முடியாதேங்கிறதுக்காகத்தான் பொறுமையா இருக்கேன். ஏன் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? காமெடி பண்ணாம போய் ஆளுலி வண்டிலையும் பாரு, சிரிப்பு போலீஸ் மாதிரி. ஏய் என்ன? நான் டெரர் பீஸ். யார் சொன்னது? பொம்மை படத்துல வர்ற காளியா மாதிரி இருக்க டெரர் பீஸா? ஏய் நீ சோட்டா பீம் பாத்திருக்கியாடா? அதுல காளியா குண்டா இருப்பான் பாத்தியா? அந்த அவர் மாதிரியே இல்ல, இந்த சிரிக்கிறான் பாருங்க. ஏய் பல்ல என்ன கடைசில காமெடி பீஸ் ஆக்குறியா? எங்கோட்ட முயல் இப்படித்தான் பல்ல கடிச்சிட்டே தெரியும். வேண்டாம், வேணும், பொறுமையா போறேன். இருக்காத, ஒரு அளவுதான், பெரிய அளவு ஆகாதா? இங்க வா. என்ன? முதல்ல ஒரு ஆம்பளை பயலுக்கு மரியாதை கொடுக்க பழகிக்க. பாட்டியா? ஆம்பளைக்குன்னு தெரியாமா? அவர் தாமா.
நீதானா? யாருங்க? ஏண்டா என்னடா நினைச்சீங்க கடைசியில் ரொம்ப மட்டமா ஏண்டா ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி புத்தி அண்ணன் உனக்கு யார்? அண்ணே ஏனே இப்படி பேசுறீங்க? உன் பெண்ணை எடுத்து விடுவேன். ஏன் இப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன்னு எதுக்கு போய் வைராரு? எனக்கு இந்த முறையே பிடிக்காது. அண்ணன் தம்பி மாமே மச்சான் மயிரை புடுங்கினா மட்டும் திருச்சி அதெல்லாம் தேவையில்லை. மிஸ்டர் ஹரி, யாரா இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்க இருங்க போங்க. ஹரிகரன், ஹலோ ஹரிகரன், வாங்க இருங்க போங்கன்னு நான் சொல்ல முடியாது. நான் ஒரு ஆம்பளை பிள்ளையா இருந்தா சொல்லலாம். நீ பாட்டுக்கு நீ பாலியல் பலகாரம் பண்ணினா? ஆமாமா உன்னை பாலியல் பலகாரம் பண்றாங்க. ஏய் எங்க அப்பா சொன்னா சரியா தான் இருக்கும். உனக்கு எச்சரிக்கிறேன். ஏய் எச்சரிக்கிறேன். என்ன நாக்க பிடிச்சு இழுக்குது? அது இழுக்குது இழுக்காம உனக்கு தேவை. நாக்க நீட்டுங்களே முத. எதுக்கு? இல்ல உங்க சொல்லு சுத்தமே இல்லாம இருக்குது. நாக்க நீட்டுங்க முத. என்ன என் மூஞ்சியை பார்த்துட்டு சொன்னேன் நான். எதுக்கு நாக்க நீட்டுற? நல்லா தானே நாக்க ஷார்ப்பா இருக்கு. அப்புறம் ஏன் வார்த்தை எல்லாம் வேற அதெல்லாம் மாதிரி சூப்பரா. இருக்கு? ஏய் பொம்பளை பிள்ளையாச்சேன்னு உன்னை பாக்குறேன். ஏன் இல்ல என்ன பண்ணுவே? நான் வேற மாதிரி ஆயிக்கிறேன். வேற மாதிரி வேணா நீ ஆக்கி தான் பாரு. நான் டென்ஷன் பார்ட்டி. எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு. என்ன பூனையா? அதை தட்டி எழுப்பிடாத. அது எந்திரிக்காது. இங்க மறுபடியும் சொல்லி எந்திரிக்காது. நீயா சொல்லக்கூடாது. அதுதான் நான் தான் சொல்றேன். எந்திரிக்காது. பார்த்துட்டு அப்புறம் சொல்லணும். பார்த்துட்டா செல்வராஜ் என்ன ஒரு விஷயத்தை பார்க்காம அப்படியே கழுதை கழுத ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இது. வேண்டாம் நிறுத்து. நான் நிறுத்திட்டேன்னா அப்புறம் கொண்டு போய் பொறுத்த மாதிரி ஆகி போறேன். ஆமா ஆமா நிறுத்திட்டாலும் ஏங்க சீரியஸாவே பேச மாட்டேங்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. என்ன நான் மறுபடியும் சொல்றேன் உனக்கு. அதான் நானும் சொல்றேன். பொம்பளை பிள்ளையா லட்சணமா நட. நீங்க அடக்கு முதல்ல. அடக்க முடியாது. என்ன வாய் இப்படி பேசாத. ஆம்பளை பைய பேசினானா அது சரித்திரம். பொம்பளை பேசினானா அது அட்டை தருத்திரம். பொம்பளை பேசுறதான் சரித்திரம். சொல்லுங்க இப்படி பேசினா உன்னை வாயாடி சிரிக்குமாங்க. வாண்ட நான் பேசாம இருந்தேன்னா இதே எங்க தாய்மார்கள் காரி கட்டி நீ துப்புவாங்க. போயிட்டு நீ எல்லாம் புதன்கிழமை திரும்பிடுவ. நான் புதன்கிழமை வரேன், வியாழக்கிழமை வரேன், வெள்ளிக்கிழமை கூட வருவேன். ஏன் பஸ் கிடைச்சா நான் முதல் நாள் கூட வருவேன். உனக்கு என்ன? ஏன் நீ டூர் போயிட்டு வரத சொல்ல. புகுந்த வீட்டுக்கு போயிட்டு மறுநாளே திரும்பிடுவ. உன்னை வச்சு பிழைக்க மாட்டாங்க. உன்னை எல்லாம் மாமியாக்காரி மூக்க பிடிச்சி அம்மிக்கல்ல வச்சு கொர 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 கொரன்னு உரைச்சி போடுவா. நீ எல்லாம் எனக்கு புருஷனா இருந்தா அதே அம்மிக்கல்ல உன்னை நச்சே கொண்டு போடுவேன். நீ எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைச்சேன்னா உன்னை எல்லாம் மணவரில் முடிச்சு போடும் போதே கூட ஒரு முடிச்சு போட்டு சுருக்கு வச்சு தூக்கி விட்டுருவேன். நீ எல்லாம் எனக்கு புருஷனா வரணும்னு நினைச்சேன்னா முதல் ராத்திரி எனக்கு உனக்கு பால்ல விஷத்தை கலந்து போட்டு தள்ளி போடுவேன். இல்ல கொலகார பால்ல விஷத்தை கலப்பே. பால் குடுக்கும்போது செம்புல பால் கொண்டாரேன் பாத்தியா? அப்பவே உனக்கு செம்புல பால் குடிச்சா தானே விஷத்தை கலப்ப. வேற எதுல குடிப்ப? டம்ளர்ல குடிப்பியா? என்னங்க? ஓ அப்பனா மாட்டோட மடுவுல போய் தேய்ச்சி விடுவேன். என்ன அப்படி மண்டே ஆட்டுற? அங்கே தேய்ச்சி வைப்பேன். அங்க எப்படி தேய்ப்ப? நான் தேய்ப்பேன், தண்ணி கூட வைப்பேன். அப்படி தேய்ச்சினா நான் ஈர துணி போட்டு தொடச்சிட்டு அப்புறம் குடிப்பேன். உன்னை தொடக்க விட்டாதானே? தொடக்க விட மாட்டேல்ல. உன்னை போட்டு தள்ளி போடுவேல. எங்க போடுவ? நீ போறதுக்கு முன்னாடி தான் நான் போடுறேனே. நான் போடுற அந்த லிப்ஸ்டிக்ல வந்து உனக்கு கலந்து வச்சு கொடுத்து உன்னை போட்டு திருப்பி எப்படி தான் முத்த கொடுக்க வருவீல? அப்ப நாக்க பிடிச்சி இழுத்துரும்ல. முத்த கொடுக்க வரும்போது நாக்க பிடிச்சி இழுத்துக்கோ போட்டு போய் சேர்ந்துடு. லிப்ஸ்டிக்ல மூதேவி லிப்ஸ்டிக்ல தடவை நீ முதல்ல போட்டுக்கிட்டு போயிடுவ. அப்புறம் எங்க நான் போறது? வேற எதுல கலக்குறது? இங்க வா உனக்கு ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. மேல கை வைக்காதீங்க. எனக்கு தொட்டா பிடிக்காது. அப்ப மேல கை வைக்கலாம் கீழ வைக்கவா? மேல வச்சாலும் தப்புங்கற கீழ வர வைப்பியா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் என்ன டேஸ்டியா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஆடி மாசம் தானே. எப்படி வெக்கையா இருக்கு பாத்தீங்களா? கட்டிப்பிடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு புரட்டாசி ஐப்பசி அந்த மாசத்து போல கட்டிப்பிடிங்க. இப்ப தொட்டா கூட எரிச்சலா எனக்கு எப்படி இருந்தாலும் பிடிப்பேன். பிடிச்சு அமுக்குவேன். உன்னை பிடிக்க விட்டாதானே? உன்னை தெரிஞ்சுக்க. ஆம்பளையோட போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. பொம்பளையோட போட்டி போட்டு ஆம்பளை ஜெயிச்சதா சரித்திரம் கிடையாது. 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை தான். நீ என்ன 1000 குட்டிச்சோரை தாண்டற? நான் தாண்டி காட்டவா? ஒவ்வொரு குட்டிச்சோரா தாண்டி காட்டவா? ஏ பைத்தியம். என்ன அப்படி சொல்லக்கூடாது. ஆம்பளை போட்டுக்கே தாண்ட முடியாது நினைக்கிறியா? பேண்ட் போட்டு தாண்டுவே. மண்டல எத்தனை லேடிஸ் வந்து ஓட்ட பண்ணி நீட்டம் தாண்டதெல்லாம் வச்சு தாண்டி இருக்காங்க. ஒரு செவர தாண்ட முடியாதா? யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கிறுக்கு. நான் என்ன சொன்னேன்னு தெரியுதா? நீ சொன்னதானே குட்டிச்சோறு தானே தாண்ட முடியும். நான் பெரிய சோரையும் தாண்டுவேன். என்னையா பண்ணுவே? ஐயோ நான் சொன்ன பழமொழிக்கு அர்த்தம் தெரியலையா? என்ன? 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் சொன்னது குட்டிச்சவரை அல்ல. வேற என்ன? 1000 பொம்பளைகிட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை தான். பொம்பளை கிட்டயா? நீ போறியா? ஏய் நான் அப்படி சொன்னேனா? அப்புறம் சொல்ல தாண்டறம்ன்ற. நீ குட்டிச்சோறு தானே சொன்ன. நானும் குட்டிச்சோறு தாண்டுவேனே. அதுக்கு அர்த்தம் அதுதான். ஆனா அப்படி இல்ல. கோடி ஒரு வெள்ளை குமரி ஒரு புள்ள. இதுக்கு என்ன அர்த்தம்? கோடிங்கிறது என்ன? புது துணி. அது எது வரைக்கும்? ஒரு செலவு பண்ற வரைக்கும். தண்ணிக்குள்ள நனைச்சு அப்படி எடுக்க வரைக்கும். அப்புறம் பழைய துணி தான். குமரினா ஒரு புள்ள பக்கற வரைக்கும். அப்புறம் உன்னை கழட்டு போட்டு மூளையில எழுப்பிடுவாங்க.
என்ன ஏன் கழட்ட நாங்க அப்படி இல்ல. வேற அப்படி 80 வயசுலயும் நரச்சமிச்சை முறுக்கி விட்டு மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்பதை நான் அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டாரவர்களே, எனக்கு நல்ல திருப்பி வழங்குமாறு. கடைசி காலகட்டம் வரைக்கும் பொம்பளை நாங்க உங்களுக்கு தேவை. ஆம்பளை உங்க வேலையை தனியாலாம் பார்க்க முடியாது. நாங்க பாக்குற வேலையை உங்களால பார்க்க முடியுமா? பொம்பளை தயவே இல்லாம ஆம்பளை வாழ்ந்திருக்கேன். இந்த நாட்டுக்கே பேரும் புகழும் வாழ்ந்து கொடுத்தாரு டாக்டர் APJ அப்துல் கலாம். கல்யாணம் பண்ணாரா? முழுங்கவே துப்பி தமிழுக்கு கர்ம வீரர் காமராஜர் அவர் கல்யாணம் பண்ணாரா? இல்ல. அப்புறம் இன்னும் யாரு வேணும் உனக்கு? உதாரணம் எத்தனை வேணும் சொல்லுவேன். ஏன் நீங்க மட்டும் தான் கல்யாணம் பண்ணாம இருக்கீங்களா? பொம்பளை நாங்களும் ஆம்பளைய நினைக்காம கல்யாணமே பண்ணாம நாங்களும் சரித்திரம் படிச்சிருக்கோம். தமிழுக்கு தொண்டு செய்யறதுக்காண்டி அவை பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த அம்மாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அது புராண காலம், அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. புராணத்துல ஏன் அவ்வளவு தூரம் பேச? நான் சொல்றது நடைமுறையில நான் சொல்றேன். படத்துல நடிக்கிறது கோவை சார், அந்த அம்மாவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. என்னை வாய போடுக்காத, அதான் நான் சொல்லி முடியாது. மீடியா வேற உனக்கு என்ன பேச்சு? கல்யாணம் ஆகல தானே பேசுறேன். நானும் சொல்லுவேன். மீடியா வேற போயிட்டு இருக்கு. நான் அதை பத்தி எதுவும் தவறா பேசுறேன். அது நானும் வார்த்தை அடக்கி பேசுறேன். அது நமக்கு தேவையில்லை. விடு, கல்யாணம் ஆகுது ஆகல அதானே வேகமா சூ பண்றாரு. இது எதுக்கு பிரச்சனை? எப்பா என்னை பிரச்சனை கோர்த்து விடுறதுக்கே நீங்க தயாரா இருக்கீங்கடா. எனக்கு தெரியும்டா. எனக்கு ஏன்னா என் குணம் உங்களுக்கு தெரியும். என் வாய் நிக்காது. ஆனாலும் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் தயவு செய்து கண்ட்ரோல். மற்ற பிரச்சனைக்கு நான் வர விரும்புறேன். நீ வேணா பிரச்சனைக்கு வா, சண்டைக்கு வா. நீ எதையாவது சொல்லுவேன். அதான் சொல்லுவேன். எனக்கும் நான் ஒரு மாதிரியான ஆள் தான். எனக்கு என்ன கையெல்லாம் புடிச்சு பேசிட்டு இருக்கீங்க? ஏன் பிடிக்கவே கூடாதா? பொம்பளை பிள்ளை தொட்டெல்லாம் பேச கூடாது. நான் கேக்குறேன் உனக்கு. நான் ஆம்பளை போட்டு வரல. நான் செய்யற செஞ்சு விடுவியா? என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். மாட்டிக்கிடுவேன். நீங்க காரைக்குடி கழனிவாசல் திருச்சமலை காளியம்மன் கோயில்ல என் கூட போட்டி போட்டு நீ தோத்து போனேன்னு உலகம் முழுக்க தெரிஞ்சு போக மீடியா ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடட்டும்ங்கிறேன். திருப்பி நான் செய்வேன், நீங்களும் செய்யணும். முடியுமா? ரைட் வா. நீங்க செய்யறது நான் செய்யறேன். இறங்கிட்டில? இறங்கிட்டே. அக்கல் நானும் இறங்குறேன்டா. நீ இறங்கியா? நான் நினைச்சேன்னா இப்போ ஒரு செகண்ட் போது எனக்கு இந்த பேண்ட் சட்டையை கலட்டி தூர எரிஞ்சிட்டு ஒரு மலை துண்டுல கோமணம் கட்டி திட்டுமலை காளியம்மன் கோயில 32 ரவுண்டர் அடிச்சு வருவேன். நீ தைரியம் இருந்தா இந்த பாவாடை சட்டையை கழட்டிடு. உனக்கு துண்டு தர மாட்டேன். அப்புறம் கர்ச்சீப் தான் தருவேன். முகரைய பாரு. அது உனக்கே பத்தாது, அப்புறம் எனக்கு எப்படி பத்தாது? அதெல்லாம் போது சரியா வரேன். என்ன நீயா சொல்லிக்கிற? சரியா வராது தெரியாதா? நம்ம நீ பார்த்த மாதிரி பேசுற. அட ஒரு கணிப்பு தான், அனுமானம் தான். தப்பு, அனுமானம் இல்ல. சரி மாஸ்க் தரேன். அது சுத்தி என்ன இருக்கக சுருக்கிட்டே வர. போட்டுட்டு இது 16 ரவுண்ட் மட்டும் இந்த கோயில் அடிச்சோம். 32 வேணாம். 16 ரவுண்ட் அடிச்சு வா. தள்ளுபடி பண்றீங்க நீ சொல்றதுக்கு ஆடி தள்ளுபடி நான் கட்டுறேன். என்ன சொல்றாங்க மனுஷனா நீ? நான் ஒரு ரவுண்டே சுத்தி உருப்படியா வர முடியுமா? என்கிட்ட நான் 16 ரவுண்ட் வர்றது தெரியுதா? ஆளுங்களை பாருங்க, மண்டையில ஆளு தெரியுதா? அப்ப முடியாதுன்னு தெரியுதா? ஒத்துக்க. அப்பா ரொம்ப பேச. ஹலோ, ஒத்துக்க. என் மக அப்படி போனுச்சுன்னா நான் முன்னாடி தீவெட்டி பிடிச்சி போவேன். தீவெட்டி பிடிச்சிட்டு போவேன். தீவெட்டி பிடிச்சி டீ வச்சு குடிச்சிட்டு போவீங்களா? ஏய், அவன் என்ன கருப்சா மேட ஆடி போறான்? உன்னை தீவெட்டி பிடிச்சிட்டு போக வேண்டாம். நான் நம்ம மைசெட்டை சொல்லி ஒரு ஜென்ரேட்டர் எடுத்து ஒரு 1000 வாட்ஸ் ஃபோக்கஸ் லைட்டை பிடிச்சி கம்பில் கட்டி முன்னாடி இப்படி அடியில் பிடிச்சிட்டு போ. எனக்கு கையில் ஒரு விளக்கு கொடுக்குறீங்களா? உனக்கு அது விளக்கு? அதான் அவன் பிடிச்சிட்டு வரான். அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கா? முகரைய பாரு, முகரைய. முடியாதுல்ல? முடியாது. மன்னிப்புகள். எதுக்கு நான் கேக்குறேன்? இதுல இன்னும் நீங்க எங்கட தோத்து போகவே இல்ல. நான் உங்கள தோத்து போயிட்டேன்னு சொன்னா நீங்க நான் பண்றது உங்களால பண்ண முடியுமா? அப்படி கேளு. நாங்க எல்லா வேலையும் பண்ணுவோம். நீ என்ன பண்ணாலும் பண்ணுவேன். என்ன வேணா நாங்க பண்ணுவோம். யாரு? நீ எதை செஞ்சாலும் செய்வேன். நாங்க துணி துவைப்போம். நாங்க துணி துவைப்போம். அட துணி துவைக்க பெரிய மாட்டேன், நானும் தான் துவைப்பேன். நாங்க பாத்திரம் விளக்குவோம். அட அப்பா, பாத்திரம் விளக்க பெரிய அதிசயம். நாங்க விளக்க மாட்டோமா? நாங்க சமைப்போம். அட நான் தினம் தான் சமைக்கிறேன். ஒரே நேரத்துல 5 வேளை பாப்போம். ஏய், நான் 50 வேளை பாப்பேன். ஒரு வேளையே உருப்படியா பார்க்க முடியல, அதுல 50 வேளை ஆக்குறோம். பாப்பேன். இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது சரியா? நான் புள்ள பெப்பேன். புள்ள பெப்பேன். போடு. நீங்க சொல்லு, நானும் பெப்பேன்னு. இது ஒரு பேச்சுன்னு பேசுற வேற. அப்ப இது பேச்சு இல்ல. போட்டியில புள்ள பக்கறதெல்லாம் கொண்டு வரலாமா? ஏய், பொம்பளை தான் புள்ள பக்கறானே எல்லாருக்கும் தெரியும். நாங்க பெக்கலன்னா நீங்க தகப்பேன்ற அப்புறம் ஸ்தானத்தை நீங்க வாங்க மட்டும் முடியாது. போட்டிக்கு வா நீங்க. போட்டியா? பெத்து கொடுங்க. போட்டியா? நான் எங்கடி போட்டேன்? அதெல்லாம் 2 வருஷம் ஆச்சு. நான் சொல்றேன் கேளுமா. டேய் இங்க வாங்க. நான் இங்க இருக்கேன்.
ஹரிஹரன் ஒருத்தர் இந்த மேடையில் நிற்கிறாருன்னா யார் காரணம்? அது ரமேஷ் தான் காரணம். ஹலோ அட்வான்ஸ் கொடுத்தது அவர், அதை சொல்லல. அவன் தான் இந்த கொடுத்தான். உலகத்துக்கு வர்ற காரணம் யாரு? அது எங்க ஆத்தா. பெண்ணு தானே. ஆமா. உங்க அம்மா என்ன உங்களை பார்க்க முடியுமா? அப்ப எங்க அப்பா என்ன சும்மா உட்காந்து? உங்க அப்பா விதை மட்டும்தாங்க, கருவை சுமக்கிறது யாரு? பெண்கள் நாங்க. உங்க அப்பா வேலை முடிஞ்ச உடனே துண்டை வரி தோல்ல விட்டு போயிருப்பாரு. அப்புறம் துண்டை தோல் விட அங்க உட்காந்து விசில் வச்சு விசிக்கிட்டே சாம்பிராணியோட போட்டு உட்காந்துருக்கட்டும். நாங்க அதை கேட்கல. பிள்ளைய பெக்க முடியுமா முடியாதா? 10 மாசம் ஒரு நல்லது கெட்டதை திங்க முடியாம, உருண்டு படுக்க முடியாம, பிறண்டு படுக்க முடியாம, புள்ள வயிற்றுக்குள்ள ஏதோ ஆயிருமோன்னு ஒன்னது திங்க முடியாங்க. நாங்க எவ்வளவு சிரமப்படுறோம் தெரியுமா? நீ ஒரு பெண்ணா ஒரு நாள் வாழ்ந்து பார், எங்களோட கஷ்டம் என்னவென்று உனக்கு புரியும். ஒரே ஒரு நாள் நீ புள்ளைய புழுக்குன்னு பெத்து காட்டு. நீ என்ன சொல்றியா? பிறண்டு படுக்க முடியல, உருண்டு படுக்க முடியல, பிள்ளைக்கு ஆகுமா? பிள்ளைக்கு நம்ம ஆயிரம் நீங்க பிறண்டு படுக்காமல்ல. அது புள்ளக்குள்ள திரும்பிக்குச்சுன்னா கழுத்துக்கு ஏறிச்சுன்னா நம்ம செத்து போமேங்கிற பயத்துல தான் நீங்க பேசாம இருக்கீங்க. அந்த ஈரவங்காம எங்களுக்கு தெரியும். இதுல ஈக்கடிக்காம எறும்பு கடிக்காம எங்க அந்த ஈக்கடிக்காம எறும்பு கடிக்காம வார்த்தை மட்டும் சொல்லாத. டென்ஷன் ஆயிருவேன். என்னன்னு கேட்டேன். எறும்பு கடிக்காம எந்த பொம்பளையா புள்ள வளர்த்துருக்கலாம்? அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கெல்லாம் சின்ன பிள்ளைல தந்துட்டு வீங்கி போச்சு. எதுல கடிச்சிச்சு? மர்ம தேசத்துல கடிச்சிருச்சா? படுக்க போட்டு போனா அங்கனே கிடக்கணும். அடுக்கு போட்டு போனா வீட்டுக்குள்ள கிடக்க முடியாது. ஏண்டா நான் புள்ளையா பொம்மையா? நான் இல்லப்பா, சீனின்னு ஏதாவது பண்றதுக்கு எறும்பு லைட்டா. நான் இன்னைக்கு இந்த மேடையில இந்த வார்த்தைக்கு ஆப்பு வைக்கிறேன். வைங்க. நான் புள்ள பெக்கறேன். நீங்க ஆப்பு வச்சாலும் சரி நான் புள்ள பெக்கறேன்ட்டேன். முடியாது ஹரிஹரன். ஐயாவே தோத்து போயிருவீங்க. லைட் ஆஃப் பண்ணு. நீ எனக்கு புள்ள விடுவா. என்னது? ஏய் ஏய் என்ன பேசுற? நான் புள்ள பெக்கறேன்ட்டேன். எனக்கு புள்ள விடு. ஏய் 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 என்ன பேசுற நீ? உனக்கு புரிஞ்சு பேசுறியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க படத்துக்கா குனிஞ்சுக்குவா. பிரியா போயிட்டு அம்மாவை கூட்டிட்டு வா. அம்மா எனக்கு பிள்ளை கொடுக்கணும். எங்க ரெண்டு பேருக்கும் பிள்ளை கொடுக்கணும். வாங்க. லூசா டைட்டா இருக்குது அப்புறம் பாப்போம். என்னைக்கு ஒண்ணு பெத்தமோ அன்னைக்கே லூஸ். பாலத்துல வண்டி போற மாதிரி நிக்கிறேன். ஐயோ மிஸ்டர் ஹரிஹரன் சொல்றதை கேளுங்க. நான் சென்னை ஆகணும்னா நீங்க என்னைய சென்னை ஆக்கணும். ஏய் என்ன சீமை எருமை மாடா? ஐயோ சாரிப்பா. நான் கர்ப்பம் ஆகணும்னா நீங்க என்னைய மாசமாக்கணும். நீங்க என்னைய மாசமாக்கணும், நான் மாசமாவேன். நான் உங்களை மாசமாக்கணும், திருப்பி நான் தான் மாசமாவேன், நீ மாசமாக மாட்டேன். தெரியுதா? தெரியுதா? டேமேஜ் உனக்கு தான். என்னது? தெரிஞ்சுக்க. என்ன காரணம்? அப்பயும் நான் உன்னை விட மாட்டேன். கருப்ப பையன் ஒரு ஆண்டவன் எங்கள்கிட்ட தான் வச்சு சொன்னா. அட உங்ககிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இல்லாம போயிருமா? எனக்கு புள்ள விடு. யாருப்பா அது கூத்துல கோமாளி இருந்த மாதிரி? நான் கேரி பையில கூட புள்ள பெக்கறேன். நீ சுருக்கு பையில கூட பெக்கறதுக்கு எங்கனக்கு ஆண்டவன் தண்ணி வழியா வச்சிருக்கான். நீ எந்த வழியில பெப்ப? எந்த வழியில பெப்ப? நான் இப்படியே கோயில் ஒரு வழியா பெத்துட்டு அப்படியே நேரா வீட்டுக்கு போறேன். அந்த வழியே சொல்லல. புள்ள பெக்கறதுக்கு வழி. புள்ளைய முக்கிய பெப்பம்ல வழி. அட நீ முக்கிய பெக்கற, நான் நக்கி பெக்கறேன். நக்கற புள்ள பெக்கறமா? என்னையா பேசுற? நீ எது வழியா பெப்ப? நான் வந்து அது மர்ம தேசத்துல. மர்ம தேசம்லாம் கிடையாது. அப்படி ஒண்ணு பேச்சே கிடையாது. கரெக்டா சொல்லு, எது வழியா பெப்ப? இப்போ ஊருக்குள்ள அடிப்படி தரான் வருது. சண்டை வந்தன முத வார்த்தை அதான் சொல்லுவாங்க. தெரியுது. அது சொல்லு. சொல்லு பாப்பா. ஐயோ இதுக்கு பேர் வச்சு மூக்குன்னு சொல்ல வச்சா, இதுக்குன்னு பேர் வச்சு கண்ணுன்னு சொல்ல வச்சா, அதுக்கு ஒரு பேரை வச்சு சொல்ல முடியாமல வச்சிருக்க. நான் சொல்லுவேன். ஐயோ முடியாது ஹரிஹரன். நான் சொல்லு, பப்ளிக்கா சொல்லுவேன். வாட்டியா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கயா? எப்படியா சொல்ல முடியும்? ஐ டெல் மீயா. ஐயோ முடியாது. அழகா சொல்லுவேன். எப்படி? உனக்கு சொல்ல தெரியல. நீ மட்டும் அந்த கெட்ட வார்த்தையாவே நினைச்சிட்டு இருக்க. நான் அழகா சொல்லுவேன். ஒரு பெண் தன்னுடைய யோனி வாய் வழியாக அழகாக குழந்தையை ஈண்டெடுப்பாள். அழகா சொல்லுவேன். அப்படி சொல்லு. பெண் உறுப்பின் வழியாக, பெண் குறியின் வழியாக அழகா சொல்லலாமா? ஏன் சொல்லக்கூடாது? ஆமா. என்ன தப்புன்னு இருக்கு? ஆமா ஆமா. அப்படி சொல்லாமல கேட்க முடியுமா? ஏன் அந்த வேணாம் வேணாம் வேணாம். அந்த வார்த்தையே தேவையில்லாம நீங்க பேசாம. உண்மையை சொன்னா அந்தவே கெட்ட வார்த்தையில தெரியுமா? அதை நான் சொல்லிடுவேன். அது மீடியா ஓடிட்டு இருக்கனால தப்பா போயிருமே யோசிக்கிறேன். இல்ல வேண்டாம், பரவாயில்ல இருக்கு, நம்ம போன்ல பேசிக்குவோம். அது உண்மையான வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன இலக்கணத்துல அதுக்கு பெரிய அர்த்தமே இருக்கு. அதுக்கு தாமரைன்னு பேர். அதுக்கு பேர். அதுக்கு நான் சொல்லிடுவேன். சொன்னா பல பேருக்கு சங்கடமா இருக்குமா நான் சொல்லாம இருக்கேன். அது வேண்டாம், அதை விட்டுருவான். நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். ஏய் நீ என்ன மன்னிச்சு விடுற? நான் உன்னை மன்னிச்சு விடுறேன். கையெடு முத. கையெடு முத. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு வேகம். அது எங்க அப்பத்தா. அப்பத்தாவா? ஏய் சத்தியமா அது எங்க அப்பத்தா. ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் சுருட்ட முடியுதா? கலர் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன அது கொஞ்சம் குட்டை, நான் கொஞ்சம் ஹைட், அவ்வளோதான் வித்தியாசம். சரி ரைட் நடந்து வச்சு. சரி ஏய் அப்பதான் அவ என்னையா பண்ண?
அதே அன்னைக்கு வண்டிக்குள்ள படுத்துறதுக்கு நீ தானே நினைச்சேன் நான். இதே அது சுடிதார் நினைச்சு என்ன பண்ணி தொலைஞ்ச? அதே அந்த சுடிதார் ஓம் கலர்ல இருந்தும் அது என்ன பண்ண? சரி ரைட் இது இருவரை வண்டிக்குள்ள போனேன். எந்த சீட்ல அப்பதான் படுத்திருந்துச்சு? லாஸ்ட் சீட்ல இல்லையே, அப்பதான் ஃப்ரண்ட்ல படுத்திருந்துச்சு. அப்ப பேக்ல யார பண்ணீங்க? அப்ப யாரா கடைசி சீட்ல இருந்தது? கலைமதி. சரி விடு தொலை, ஆளு சாவு. சரி விடு, எப்படி நடந்து மனுஷன் ஆயா நீ? பரவாயில்ல விடு, பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து அது சீட்டில் ஓட்டை போட்டு அதான் டிரைவர் திட்டிட்டு இருந்தேன். சரி அம்மா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க? கமால இல்லை வாட் மேட்டர்? இது எழுதியா வரும். கம் ஆன் டெல் மீ. நான் என்ன விஷயம் எழுதி விட்டவே? நான் வயசுல எழுதி விட்டவே. நான் என்ன விஷயம் எழுதி விட்டவே? நான் வயசுல எழுதி விட்டவே. என்ன பண்ண காரணக்கும்? என்ன பண்ண காரணக்கும்? என்ன பண்ண காரணக்கும்? என்ன பண்ண காரணக்கும்? ஐயா சபலனி, ஐயா குண்டலனி, ஐயா சபலனி, ஐயா குண்டலனி. இளநியா? எஸ். ஏன் இளநீ ரொம்ப சிறுசா இருக்கு? ஏன் உங்களுக்கு பெருசா இருந்தா தான் பிடிக்குமா? நோ நோ நோ. அப்புறம் ஏன் அப்படி கேக்குறீங்க? உள்ள இளநியே முடி பிடிச்சிருக்கேன். இதுதான் அளவு கரெக்டா இருக்கும். இளநங்காய். நம்மகிட்ட ஹைபிரிட் இளநீ கிடையாது, ஒன்லி நாட்டு இளநீ. ரொம்ப குட்டியா இருக்கானா, நல்லா இருக்கும். ஆனா அரைப்படி தண்ணி தேருங்க. ஆனா கை கடக்கமா இருக்கு. அதான் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? பரவாயில்ல. சரி, ரொம்ப நேரமா என்கிட்ட நின்று பேசிட்டே இருக்கீங்களே. இளநீ 2 இளநீ தான் இருக்கு, அது 2 நீங்களே வாங்கிக்கோங்க. நானே எடுத்துக்கிறேன். காசு 2 எடுத்துக்கிறேன். அம்மா திட்டுவாங்க காசு இல்லாம. எவ்வளவு வேணும்? காசு கொடுக்காம வாங்க கூடாது. எவ்வளவு வேணும்? எவ்வளவா? 1 எடுத்தா 100 ரூபா, 2 எடுத்தா 200 ரூபா. 500 ரூபா தரேன். இளநிக்கா? 2 இளநீ. போய் சொல்லி எல்லாம் காசு வாங்க கூடாது. 2 இளநீ, அந்த உளுந்த வடை 2 3 எடுத்துக்கிறேன். இல்ல வடை என்கிட்ட இல்லையே. இருக்கு, எனக்கு தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா? அப்பா என்னப்பா அவர் வடையை கேக்குறாரு? என்னது? எள்ளி வைக்காத அம்மா. அதனால அப்படியே சொல்லி சொல்லியா சாப்பிடு. என்ன ஆச்சு? போனேன்னா அப்புறம் டென்ஷன் ஆயிடுவேன். கரெக்டாக பொசிஷன் வரணும். ஜெயபிரியா, ஆயா மகளே, அவர் சொல்ற மாதிரி ஆடு மகளே. இரு, நான் கரெக்டாக ஃப்ரண்ட் வரும்போது நீ ஃப்ரண்ட் வரணும், நான் பேக் போகும்போது நீ பேக் போகணும். ஓகே? என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ நிலைமை அதானா? முடிஞ்சு.
செய்யா என்ன செய்ய செய்ய உந்தன் பாதம். ஏய், 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 அது சிவ, சிவ சிவ. சிவ உந்தன் பாதம். அது அரிச்சந்திர நாடத்துல பாடுறது. அப்படி வருமா? நான் ஒன்று கேட்கட்டா? அரிச்சந்திர நாடத்துல அகத்தியர் வேஷம் போடுவாங்கல்ல. அரிச்சந்த நேரத்தில் அகத்தியர் வச்சுமா? எப்படி புராணம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க இதிகாசம் எல்லாம்? ஐயோ. சரி சரி சரி. விஸ்வாமித்திரர்மா. ஓ, எண்டுக்கு மண்டையில கொண்டு இருக்கவும் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் உன்னைய ஓப்பனா அப்பா ஒரு வார்த்தை கேட்கலாம். பயப்படாத ஏமாந்து போகாத, பேசாம இரு. அவர் என்ன சொல்றாரு முழுமையா கேளு. ஏமாந்து போயிருவேனா? சரி விடு. சொல்ல வராரு. நீயாவது என்னை ஓப்பனா ஒரு வார்த்தை கேட்குறியா? பயப்படாத கேளு. என்ன சரி சொல்லுங்க, என்னன்னு சொல்லுங்க. நான் உன்னைய டேமேஜ் பண்ணலாம்னு தப்பு என்னது? மேரேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறீங்க? கல்யாணம். அதான் என்ன பண்ண போறீங்க? கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? எல்லாரும் பண்ணுறதா? ஒரு கண்டிஷன் இருக்கு. ஏ? நான் சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் அப்பா கைக்குள்ளேயே நான் வளர்ந்த பிள்ளை. ஆ. எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா முதல் ராத்திரி அன்னைக்கு நானும் எங்கள் அப்பா வந்து ரூமுக்கு வருவோம். ஏன்டா கவலைப்படுற? எங்கள் அப்பா இல்லாமல் நான் தனியாக வரமாட்டேன். திடீர்னு உன்னை விட்டுட்டு போக முடியுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒப்பே அதை பார்க்கறது சகிச்சுக்கிட்டு பேசாமல் இருந்தான்னா சந்தோஷம் தான். எதுவும் நடந்தா தானே பாக்குறதுக்கு. டேய், நீ மைண்டு வாய்ஸ் நினச்சி மைக்கில் பேசிக்கிட்டு இருக்க துர்ராஜு. உனக்கு நல்ல மரியாதை. உங்களுக்கு அப்படி ஒரு வேளை சங்கடமா இருந்துச்சுன்னா நானும் அப்பா ஒரு ரூம்ல இருக்கோம், நீங்க வெளியில இருங்க. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. நான் போய் இது நீ அப்பாவும் ரூமில் இருக்கேன், நான் வெளியே இருக்கவா? டேய், இல்ல வேணா இப்படி பண்ணுவோம், நீங்க அப்பாவும் உள்ள இருங்க, நான் வெளியில இருக்கேன். நாங்கள் ரெண்டு உள்ள வந்து என்ன பண்ண? ஏதாவது பண்ணுங்க. ஐயோ பைத்தியம் முடிச்ச சிரிக்கி. What? ஃபர்ஸ்ட் நைட்ல நம்ம ரெண்டு பேரும் தான் இருக்கணும். அதெல்லாம் இல்லைங்க. எனக்கு காலில் சின்னதா முள்ளு குத்துனா கூட வலி தாங்காது, எங்க அப்பா அழுதுருவாரு. எனக்கு அதுக்கு மேல புழுக்கு புழுக்குன்னு கண்ணீர் தண்ணி வந்துடும். லைட்டாக குத்துனாலே தாங்க முடியாதுன்னா நான் வெயிட்டால குத்துவேன். அது என்ன ஒன்று? டேய் துரை, உனக்கு நல்ல மரியாதை கிடையாது. சரி நீங்க பேசுற அப்பா காமெடி காமெடி. அது சொல்லிட்டு போறேன். நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு சம்மதமா இல்லையா? அப்பா சொன்ன மாதிரி காமெடி பண்ணிட மாட்டீங்க. என்ன ஒன்றும் பண்ணல விடு. உனக்கு சம்மதமா இல்லையா? ஒன்றும் பண்ணல, நான் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்பா நல்ல குடும்பம்டா. அப்படி சொல்லல, அப்பாவுக்கு எனக்கும் ஒரே இடத்துல கல்யாணம். ஏன்டா உன் குடும்பம் மெண்டல் குடும்பமாடா? ஐயோ கடவுளே. சரி பரவாயில்ல, எப்படியோ சமாளிக்கிறேன் உன்னை வச்சு. உன்னை நான் எப்படி நடிச்சிருக்கேன் தெரியுமா? சொல்லட்டா? நீங்க என்னை விரும்புறீங்களா? நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னை விரும்புகிறாயா? அப்பா அவர் என்னை விரும்புறீங்களா கேட்கிறாருப்பா. நான் விரும்பவா? போன வந்தோம்னு வந்துரு. சரி சரி வாங்க வாங்க. ஏய். அப்பா சாய கொடுத்துருக்காரு வாங்க. போனா வந்தோம்னு வந்துடா. என்னடா ஜெய சொல்ற இப்ப நீ? நேரம் ஆயிட்டு இருக்கு, வாங்க போவோம். இருடி போவோம், அவசரப்படாத. போனதே அப்பா வர சொன்னாரு. போனதே வர்றதுக்கு நான் மயில் கொடுக்க வரேன். நானே ஒரு 10 நிமிஷமா தான் வேணாமா? 10 நிமிஷமா? உனக்கு பிடிக்காதே. உன்னை எப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா? செப்புங்க. சொல்லட்டா?